تعالى في محكم التنزيل. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. இன்னையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே பல கோடி ஜீவராசிகளையும் மண்ணிலே மனுவர்க்கத்தையும் ஜென் வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இரட்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன், அவன் மற்றவர்கள் வணங்கப்படுவதை அழைக்கப்படுவதை வெறுப்பவன், அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேறு நாயன் இல்லை என்று சாட்சி சொன்னதும் பின்னால் ஷாந்தி நபி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அரிச்சுவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈங்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை ஈத்திகாப்புடைய நியத்தோடு அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வை பயந்து கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்வதோடு புனித ஜும்மாவுடைய ஹுத்பாவை காது தாழ்த்து உற்சாகத்தோடு அமல் செய்யக்கூடிய நீயத்திலே கேட்டுக்கொள்ளும்படியும் வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு நாள் தன்னந்தனியாக இருந்தான். அவனுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவுமே இல்லை. அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன், அவன் மற்றவர்களை படைத்தவன், எவராலையும் படைக்கப்படவும் இல்லை. கண்ணியமானவன் அல்லாஹ் தேவையற்றவன். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவுமே இல்லை. அல்லாஹ் முதலாவதாக ஒரு வஸ்துவை அல்லாஹு தஆலா படைத்தான். அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலை சஹீஹான ஹதீஸை கொண்டு பதிவு செய்கிறார்கள். அவ்வளு மா ஹலக்கல்லாஹு தஆலா அல் கலம், ஆரம்பமாக படைக்கப்பட்ட வஸ்துக்களில் அல்லாஹ்வின் மூலம் ஒன்று கலம் என்று சொல்லுவோம், பேனா. இந்த பேனாவை படைச்சி அல்லாஹ் சொன்னான் உத்துப், எழுது என்று. அந்த பேனா கேட்டுச்சு என்ன எழுத, எதில் எழுத என்று. அப்போ எழுதப்படக்கூடிய லௌஹுல் மஹ்ஃபூல அல்லாஹு தஆலா படைத்தான். அதில் பேனா எல்லாம் எழுதி முடிச்சுட்டு, எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு, இதுக்கு பேர் தான் கலா கதிர் என்றுவோம். இதுக்கு பேர் தான் நாங்கள் லௌஹுல் மஹ்ஃபூல எழுதப்பட்ட விடயங்கள் என்றுவோம். ஒக்குல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார், அனைத்தும் எழுதப்பட்டு முடிச்சுட்டு. கனிமான சகோதரிகளே, அந்த நேரத்தில் வானம் பூமி ஒன்றுமே இருக்கலை. அந்த எழுதப்பட்ட ஒரு விடயம்தான் 7 வானங்கள் 7 பூமிகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் படைக்கிறதாக எழுதப்பட்டு முடிச்சுட்டு. இப்போ அல்லாஹ் தர்த்தீபாக 7 வானங்களை 7 பூமிகளை அல்லாஹ் படைச்சான். படைச்சி இந்த 7 வானங்கள் 7 பூமிகளுக்கு ஒரு கலண்டரை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சானண்டா ஏற்படுத்தினான். அந்த கலண்டரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடைய வேதத்தில், அல்லாஹுடைய குர்ஆனில் இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, 12 மாதங்கள். இந்த உலகத்தை படைச்சி, உலகத்தில் மக்களை படைச்சி, மக்களுக்கே ஒரு கலண்டர் அறிமுகப்படுத்தினான். ஒரு சந்திரனை வச்சு அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். அது 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களில் அல்லாஹ் இன்னும் ஒரு 4 மாதத்தை மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், ஒரு சிறந்த மாதமாக அல்லாஹ் ஆக்கினான். அதில் ஒன்று தான் ரஜப். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரஜபில் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தத்லிமூ ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், யாருக்கும் நீங்கள் அநியாயம் செஞ்சிடாங்க என்று. ஏனைய மாதங்களில் அநியாயம் செய்வதை விட இந்த மாதத்தில் அநியாயம் செஞ்ச அளப்பெரிய பாவம், அளப்பெரிய தண்டனையை எதிர்நோக்கவாகும். இன்னொரு நிறைய விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி இருக்கிறான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகாக சொல்லி வச்சான். கண்ணியமான ஒரு மாதம் உலமாக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் அல்லாஹ் தன்னுடைய நபியை விண்ணுலகத்துக்கு அல்லாஹ் எடுத்தான்.
இந்த ரஜப் மாதத்தில் தான் அல்லாஹ் தன்னுடைய நபியை 7 வானத்துக்கு மேல் அழைச்சது இந்த ரஜபுடைய மாதம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நபிக்கு 50 வயது, நுபுவத்துடைய வருடம் 10வது வருடம், நுபுவத்து கிடைச்சி 10வது வருடத்தில் அல்லாஹுடைய அழைப்பு வருது. மக்கால இருந்து முதலாவது பைத்துல் மக்தஸுக்கு நீங்கள் வாங்க, பலஸ்தீனுக்கு வாங்க, அது ஒரு புனிதமான பூமி, நபிமார்கள் அனைவர்களும் நிறைய பேர்கள் வந்த பூமி, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பரக்கத் செய்யப்பட்ட ஒரு பூமி. அந்த பூமியில் உள்ள மஸ்ஜித் அக்ஸால நபியே நீங்கள் தொழணும். மக்கால இருந்தே அல்லாஹு தஆலா புராக் என்ற வாகனத்தை ஏற்படுத்துகிறார், தயார் செஞ்சு அனுப்புகிறான். அந்த புராக் என்ற வாகனத்தில் ஒரு நொடி பொழுதில் பலஸ்தீனுக்கு போகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான், அல்லாஹ் ரொம்ப தூய்மையாகிவிட்டான் தன்னுடைய அடியார. இரவு நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் ஒரு வாகனத்தில் அல்லாஹ் மக்கால இருந்து பைத்துல் மக்தஸுக்கு அல்லாஹு தஆலா இராவழி நடத்தாட்டினான். அங்கேயும் என்ன செஞ்சாங்க? தொழுதான். இப்போ தொழுதுட்டு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய நண்பரோட போறாரு. லேசான நம்பர் அல்ல, தி குவத்தின் இன்ததில் அர்ஷி மக்கீன், ரொம்ப பலமானவர், ரொம்ப சக்தியுள்ளவர். அவருடைய பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சில மலக்குகளுக்கு ஒரு இறக்க, உலி அஜினிஹதி மஸ்னா வசுலாச வர்பா, 2 3 4 இப்படி அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு பல இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். வானத்துக்கு வாரத்துக்காக, பரப்புறத்துக்காக அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம். சில மலக்குகளுக்கு எத்தனையோ இறக்கைகள். ஹதீஸில் வருது 60 இறக்கைகள், 600 இறக்கைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு சக்தி உள்ளவங்கன்னு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 சரக மூடிக்கொண்டா ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா வரையில மூடிக்கொள்ளும். இந்த உலகத்தை மூடுறதுக்காக வேண்டி 2 ரெக்கையை தான் பெருக்கணும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு சக்தி உள்ளவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக இதை பற்றி சொல்றான். இந்த ரஜப் வந்தா இதுகளை பற்றி நீங்களும் படிக்கணும், நாங்களும் படிக்கணும், உலமாக்கள் படிச்சு கொடுக்கணும். கட்டாயம் தீன் இல்மே தீன அல்லாஹுடைய நபியை பற்றி, மார்க்கத்தை பற்றி கட்டாயம் படிக்கணும். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அவ்வளவு பெருமதியான இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் தன்னுடைய நபியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அப்படியே விண்ணுலகத்துக்கு எடுக்கிறார். 7 வானத்துக்கு மேல, முதலாம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், 4 5 6 பல நபிமார்களை சந்திக்கிறான். ஒவ்வொரு நபிமாரை சந்தித்து பேசுகிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. கண்ணியமான சகோதரிகளே, 7வது வானத்துக்கு மேலே போகிறான். அங்கே ஒரு இடம், இதுக்கு பேர் சித்ரத்துல் முன்தஹா. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடம். இதை பற்றி அல்லாஹ் சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், மிக அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறான். அங்கே போய்த்து நின்றுட்டான். அங்கே போய்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டான். இதுக்கு மேலே எனக்கு வரையலாம், இதுக்கு மேலே வந்துட்டா அல்லாட ஒளியால் நான் தீக்கரையாகிடும். நபியே நாயகவே நீங்க போங்கேண்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நபி அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி சுப்ஹான் அல்லாஹ் போகிறான். போய்த்து அழகான முறையில் சந்திக்கிறான். சந்தித்து பேசுகிறாங்க. அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் தான் 5 நேர தொழுகை. இந்த 5 நேர தொழுகையை எடுத்துட்டு வாரான். எடியில் ஒரு அனுபவசாலி ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் மௌனமாக நின்றுட்டு, அப்படித்தானே? எல்லாரும் தீனை சொல்லி கொடுக்க மாட்டான், எல்லாரும் மற்றவர்களுக்கு நிலவை பார்க்க மாட்டான். எத்தனையோ நபிமார்களை சந்திச்சான், ஒருத்தர் ஒன்று சொல்லலை. எடியில் ஒரு நபியை சந்திச்சார். அவர் சரியான அனுபவசாலி. அவ்வாறு முகத்துக்கு முகம் பேசுகிறவர், ஹக்கில் கோபம் பாரவர், லேசானவர் அல்ல. நேரடியாக பூமியில் இருக்கிற நேரம் அல்லாவோடு அவர் மட்டும்தான் பேசினார். அவருடைய பட்ட பேர் கலீமுல்லா, அவருடைய பேர் மூசா, அவருடைய வாப்பாட பேர் இம்ரான். கண்ணியமான சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில மீட் பண்ணிடா, நபியை கொஞ்சம் வாங்கோடான். வானத்தில் என்ன செய்தி? அல்லாஹ் சதிஷிகளா? ஓ, என்ன தந்தான்? 50 நேர தொழுகையை
யா அல்லாஹ், 50 நேர தொழுகையா? உங்களோட உம்மத்தால இந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாது. 50 நேர தொழுகை. கண்ணியமான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான அனுபவம். ஏன்? பட்ட பாடு பனு இஸ்ரவேலர்களோடு, ஒரு கவுமோட பட்ட பாடு, நல்லா பட்டுட்டு வந்தான். அப்படியாப்பட்ட அனுபவசாலிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, நபியே சரி வராது போங்கேண்டான். அல்லாட்ட திரும்ப போறான். 5 தான் குறைச்சிய, திரும்ப வாரான். சரி வராது, திரும்ப போங்க. இப்படி போயிட்டு வாராங்க, போயிட்டு வாராங்க. கடைசிக்கு 5 தொழுக. இதையும் உடல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் உடல்ல, குறைங்கேண்டான். அல்லாஹ்வுடைய நபி சொன்னா, இதை விட குறைக்க இயலாண்டா, இதை விட குறைக்க இயலாது. 5 போதும் வாப்பா, அல்லாஹ் இந்த 5 தொழுதா 50 நன்மையை தருவான் என்று அப்படியே வந்துட்டான். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு முக்கியமான ஒரு தொழுகைய அல்லாஹ் தன்னுடைய ஹபீப தன்னிடத்தில் எடுத்து இந்த பூமியில கொடுக்காம 7 வானத்துக்கு மேல் அர்ஷுடைய ரஹ்மான் தன்னுடைய ஹபீப கூப்பிட்டு கொடுத்த மிகப்பெரிய பரிசு தான் இந்த தொழுகை. ஆனா அந்த தொழுகையில எவ்வளவு நாங்க கண்ணியமானவர்களே பேணுதலாக இருக்கிறோம். அந்த தொழுகை எங்கள்கிட்ட எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு ஒருத்தர் வாராரு, இஷாக்கு பின்னால் ஒரு பள்ளியில தக்பீர் கட்டுறாரு, தொழுறார், முடிவு இல்லை. ஒரு ஹசரத் கேட்டார், என்ன தொழுக? இல்லை, சுபஹு லொஹரு மகரிபி இஷா எல்லாத்தையும் பட் பண்ணி ஒரே அடிக்கி, எல்லாத்தையும் பட் பண்ணி ஒரே அடிக்கி. சுபஹி அவர் பெட்டில், லொஹரு ஆஃபீஸில், அசரி அவர் திரும்ப ரூம்ல, மகரிபி பிஸி. இஷாக்கு பின்னால் வாரார், ஜாயா 5 நேர தொழுகையை தொழுது போறார். அவருக்கு தெரியா, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலா வத்தபஹு ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. தொழுகையை வீணாக்குறவங்க, தொழுகையை வீணுமென்று கலா செய்கிறவங்க, தொழுகையை மனமுரணாக விட்டுறவங்க, தங்கிடம் தூக்கம் மறதி. கண்ணியமான சகோதரர்களை, இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குது. வேணுமென்று விட்டுறவங்க நாளைக்கு மறுமேல கை என்ற நரகத்தை சந்திப்பாங்க. அவருக்கு இந்த ஆயத்து தெரியா, இந்த தண்டனை தெரியா. இவருக்கு தெரிஞ்சது எங்க நாட்டு தண்டனைகள் மட்டும்தான். எங்க நாட்டுடைய தண்டனை, இதை செய்த அப்படி, இதை செய்த அப்படி, அல்லாத தண்டனை தெரியா. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இவ்வளவு பொறுமதியான இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹுடைய நபி எங்களுக்கு கொண்டு வந்த சொத்து தான் இந்த தொழுகை. இந்த தொழுகையை பற்றி எங்களோட சிறார்களுக்கு நாங்கள் படித்து கொடுப்போம், எங்களோட பெண்களுக்கு படித்து கொடுக்கணும், எங்களோட இஸ்தாஃபுக்கு படித்து கொடுக்கணும், எங்களோட இருக்கிறவங்களுக்கு படித்து கொடுக்கணும். ஒரு சஹாபி இருந்தார், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர்ல ரொம்ப பெரிய தைரியசாலி, எத்தனையோ குஃபார்களை கொண்டான். இந்த காபிர்கள் தேடினாங்க, எப்படியாவது ஹுபைப எப்படியாவது பிடிச்சி அவரை கொல்லோடும். புட்டுட்டு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ஹுபைப் மாட்டி மக்காவுக்கு கொண்டு போனாங்க கொல்றதுக்காக. இப்ப கொல்ற டேட் வந்துட்டு மக்காவுடைய மண் மேட்டில் ஏத்தினான். ஏத்தி ரவுண்ட் அப் பண்ணி இப்ப கொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க, ஈட்டியால, அம்பால, பல ஆயுதங்களால. ஹுபைப், உங்களுக்கு கடைசி ஆசை. ஜாஹிலியா காலத்து மக்கள் கூட ஜனாசாவை கண்ணியப்படுத்தினான். ஜனாசாவை அவங்களுக்கு கூட கண்ணியம், அந்த அளவு ஜாஹிலியா காலத்து மக்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹுபைப், உங்களோட கடைசி ஆசை என்னண்டா? என்ன இறக்குங்க, தா இனி லி உசல்லிய ரக்காத்தேன், எங்களோட கடைசி ஆசை. கண்ணியமான சகோதரி, எங்களோட கடைசி ஆசை எப்படின்னு பார்த்துக்கும். அந்த ஹுபைப்ட கடைசி ஆசை, உடுங்க 2 ரக்காத் தொழுறதுக்காக. கண்ணியமான சகோதரர்களே, 2 ரக்காத்தை தொழுறான். அவிசரமா தொழுது முடிஞ்சிட்டு சொல்றாங்க, நீங்க உயிருக்கு பயந்து ஹுபைப் நீளமாக தொழுதாரு என்று சொல்வீங்க, அதுக்குத்தான் நான் அவிசரமாக தொழுதேன். 2 ரக்காத் கடைசி தொழுக. இந்த தொழுகையோட மேல முஹப்பத். கடைசி வார்த்தை, பல்லிகு அன்னி சலாமி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம பல்லிக் அன்னி சலாமி என்ற சலாத்தை அல்லாஹ்வுடைய நபிக்கு எத்தி வை. அல்லாஹ் மதீனால இருக்கிற அல்லாஹ்வுடைய நபிக்கு ஹுபைபுடைய சலாத்தை எத்தி வைக்கிறான். எத்தி வச்சதுக்கு பிறகு இப்ப ஈட்டியால அம்பால அடிக்கிற நேரம், வலஸ்து உபாலி ஹீன இக்த உக்தல் முஸ்லிமா அலா ஐ ஜன்பின் கான லில்லாஹி மஸ்ரை. ஒரு பைத்தை படிக்கிறார், நான் பொறுப்பெடுக்கவே மாட்டேன், நான் பயமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் மௌத்தாக போறது சுஜூதோடு, நான் மௌத்தாக போறது ஈமானோட, நான் மௌத்தாக போறது முஸ்லிமாக.
அல்லாஹ் சொல்லிக்கிற முஸ்லிம் அல்லாம மௌத்தாக வேண்டாம், மௌத்தாகினா டேஞ்சர் என்று, ஈமான் இல்லாம வந்துடாங்க என்று. நான் மௌத்தாக போறது ஈமானோட சுஜூதோட, அதனால நான் பயப்பட மாட்டேன் என்று ஒரு பைத்தை படிக்கிறாரே, அப்படியே ஷஹீதாக்கப்படுறார். கண்ணியமான சகோதரர்களே, இது ஹுபைபுக்கு தொழுகையோடு இருந்த முஹப்பத், ஹுபைபுக்கு முஸ்லிமாக ஈமானோட மரணிக்கோடும் என்று இருந்த பேராசை, நபிக்கு சலாம் சொல்ற பேராசை. ஒரு நாள் பிலாலை காண்றான். பிலால், நாங்கள் உங்களை சுவர்க்கத்தில் கண்டேனப்பா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சுவர்க்கத்தில் கண்டேன். அல்லாஹ்வுடைய நபி கனவுல காண்றாங்க. அந்த கனவுல காண்றதெல்லாம் வஹி, நபிமார்ந்த கனவு வஹி அல்லவா. பிலால், உங்களை சுவர்க்கத்தில் கண்ட, விசேஷமாக ஏதாவது அமல் செய்கிறீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், இல்லை அப்படி ஒரு விசேஷம் இல்லை, நீங்கள் அதை படித்து தந்தது தான் நாங்கள் செய்கிறேன். இல்லை இல்லை ஏதாவது விசேஷம்? ஆம் யா ரசூலல்லாஹ், எப்பயாவது உழு முறிஞ்சா உழு செய்வேன், அந்த உழுவுடைய 2 ரக்காத் காணிக்க தொழுகையை நான் நிறைவேற்றுவேன் என்றா. தஹியத்துல் உலு, 2 ரக்காத் காணிக்க தஹியத்துல் உலு. எங்கட வாழ்க்கையில் இப்போ நான் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கோங்க, வேற நேரம் உண்டா, வேற ஜும்மா ராத்திரி பயானண்டா, அல்ல வேற பயானண்டா, அவங்கள எல்லாரும் எழுப்பாட்டி இருப்பேன், கேட்டிருப்பேன். ஒவ்வொருத்தட்ட உண்மையிலே சொல்கிறேன், இந்த 2 ரக்காத் தொழுகையை எப்பயா தொழுதிக்கண்டா, ஜும்மால கேட்டுக்கொள்ளையிலாது, ஜும்மால கேட்டுக்கொள்ளையிலாதே ஒவ்வொருத்தட்டே. கண்ணியமான சகோதரர்களே, உலுவுடைய 2 ரக்காத் சுன்னத் தொழுகையை யாராவது தொழுதிருக்கிறோமா? தஹியத்துல் உலுவ பிலால சுவர்க்கத்தில் நுழைவித்தது அந்த 2 ரக்காத் சுன்னத். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவு தொழுகைக்கு முக்கியம் சஹாபாக்கள்கிட்ட. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட திருமணம் பேசி அனுப்புகிறாங்க. ஸைனப் பின்த் ஜஹஷ், ஸைனப் பின்த் ஜஹஷ்ட திருமண பேச்சு போகுது. திருமணம் பேசி அனுப்பிக்கிறது நபி. நபியை திருமணம் செய்ய விருப்பமா? யாராவது பெண்கள் லேட் ஆக்குவாங்களா? இல்லை. தனக்கு கணவனா வாரது நபி அல்லவா, உடனடியாக கபூல் செய்வான், உடனடியாக கபூல் செய்வான். ஒரு விதவை பெண்ணாக இருந்தா நேரடியாக அவ ப்ரொபோஸ் பண்ணலாம், நேரடியாக அவட்ட கேட்கலாம். ஆனால் வழியிட துணை தேவை, நிகா செய்கிற நேரம் அது வேறு. அல்லாஹ்வுடைய நபி ஸைத அனுப்பி கேட்டாங்க ஸைனப்ட. ஸைனப் அவசரப்படலை, சொன்னாங்க 2 ரக்காத் தொழுறதுக்கு அவகாசம் தாங்கண்டா. இஸ்திகாரா 2 ரக்காத். கண்ணியமான நானும் பேசுறதா நீங்களும் கேட்கிறதா, ஆனால் உண்மையான முஹப்பத் தொழுகையில வரல, உண்மையான முஹப்பத் சுஜூதுல வர இல்லை. ரஜபுல நாங்கள் இதை எடுத்துக்கொண்டா ஃபர்லான தொழுகையில், சுன்னத்தான தொழுகையில், லுஹா தஹஜ்ஜுத் வித்ரில், ஏனைய தொழுகைகளில் கண்ணியமானவர்களே சுஜூதில் இருந்து நாங்கள் அல்லாஹ்வோட பேசுகிற ஒரு அமலை நாங்கள் இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கொண்டா கண்ணியமானவர்களே, இது எங்களோட ஈமான் வளர்ச்சிக்கு காரணம். ஸைனப் சொன்னதே 2 ரக்காத் தொழுறதுக்கு சந்தர்ப்பம் தாங்க. இஸ்திகாரா 2 ரக்காத் தொழுறாங்க. அடுத்த மெசேஜ் 7 வானத்துக்கு மேலிருந்து வருது. யா ரசூலல்லாஹ், ஃபலம்மா கலா ஸைது மின்ஹா வதரன் ஸௌவஜினாகஹா, ஸைதுடைய இத்தா முடிஞ்சதுக்கு பிறகு நபியே, நாங்கள் உங்களை வானத்திலே இருந்து திருமணம் செஞ்சு வச்சிட்டோம். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் ஒரே ஒரு ஜோடுக்கு நடந்த கல்யாணம் வானத்தில் அல்லாஹ்ட நபிக்கும் ஸைனபுக்கும் மட்டும்தான். ஆதமுக்கும் ஹவ்வாக்கும் அவங்க வாரத்துக்கும் முதல்ல நடந்த இவங்க 2 பேரும் உலகத்தில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வே வலியாக இருந்து முடிச்சு வச்சான். இந்த 2 ரக்காத் கண்ணியமானவர்களை பழக்குங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முதல்ல லுஹாவுடைய 2 ரக்காத்தை தொலை வச்சுட்டு அனுப்புங்க. படிக்கிறதுக்கு முதல்ல பிள்ளைய தஹஜ்ஜுக்கு எழும்புற இல்லாட்டி வித்திர தொலை வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அவங்கள படுக்க வைங்க. சரி, தஹஜ்ஜத் தொழுறவங்களாக இருந்தா தஹஜ்ஜத்துக்கு பின்னால வித்திர பழக்குங்க. இது ஆக சிறந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படித்தான் தொழுகையில இன்பத்தை அல்லாஹ்வுடைய நபி சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தினாங்க. சஹாபாக்களுக்கு தொழுகையில இன்பம், எல்லா நேரத்திலேயும் தொழுகையில இன்பம். இதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில வச்சு ஷஹீதாக்கப்பட்டார். ஹஜ்ரத் அலி தொழுகைக்கு போறதுக்கு முதல்ல சுப்ஹானல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டார். ஹஜ்ரத் உஸ்மான் தொழுகைக்கு ரெடி ஆகிறதுக்கு முதல்ல வீட்டில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தாங்க, ஷஹீதாக்கப்பட்டா. இன்னொரு நிறைய சஹாபாக்கள் தொழுகையில இருந்து அதாவது அவங்க மௌத்தாகினாங்க. தொழுகையில இருக்கிற இன்பம். அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஃபர்லான தொழுகையில மிகப்பெரிய சந்தோஷத்தை, ஒரு இன்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சுன்னத்தான தொழுகையில மிகப்பெரிய ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதுதான் இந்த ரஜபுடைய மாதம் எங்களுக்கு படிச்சுத்தார். இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு படிச்சு தர போகிறேன்.
ஒரு விஷயத்தை பரிசு தர போகிறேன். 28வது இடத்துல உஸ்தாமார் வாயிலாக வாழையடி வாயிலையாக நாங்கள் கேட்டது 28வது இடம். எங்கள் அப்துல் ரஹ்மான் முஃப்தி அங்கே 29வது இடத்துல இருந்து எங்கள்கிட்ட இருந்து படித்த ஹதீஸ் உங்களுக்கு படித்து தர போகிறேன். கண்ணியமான சகோதரர், அது என்ன ஹதீஸ்? அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார், மன் ஸல்லா இஸ்னை அஷர ரகாத்தன் அவ் அஷரத ரகாத்தன் ஃபீ நஹார் பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். யாராவது பகல் நேரம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால முன்னால 10 ரக்கா சுன்னு, ஒரு ரிவாயத்தில் 12 அல்லது 10 தொழுது வந்தா, ஒரு நாளைக்கு தொழுதா அவருக்கு சுவர்க்கத்தில் மாளிகை, கொல்லிப்பிட்டியில் மாளிகை ட்ரை பண்ணாங்க. அல்லாஹ் நாடினா கிடைச்சும் இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்யறது வேற விஷயம். ட்ரை பண்ணுங்க சுவர்க்கத்தில் மாளிகைய. சஹாபா பெண்கள் ஆண்கள் ட்ரை பண்ணினாங்க. 10 ரக்கா சுன்னத். என்ன கஷ்டம்? சுபுக்கு முன்னால 2, லொஹருக்கு முன்னால 2, பின்னால 2, மகரிபுக்கு பின்னால 2, இஷாக்கு பின்னால 2. சுப்ஹானல்லாஹ் 10. இந்த 10ஐயும் தொழுதா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் கெட்டிரானண்டா தாரானண்டா. இந்த தொழுகையை பற்றி நான் என்ன சொல்றது? அதனால் அருமையான சகோதரர்களே, இந்த தொழுகைகளை நாங்கள் மிஸ் பண்ணாமல் தொழுவோம். லுஹாவுடைய தொழுகை கண்ணியமானவர்களே, வீட்டில் பெண்களை தொலைவைங்க, ஆண்களை தொலைவைங்க, குழந்தைகளை தொலைவைங்க. இஷ்ராக்குடைய நேரம் சூரியன் உதிச்சு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு பின்னால் 2 ரக்கா தொழுதா சுன்னத்தான ஹஜ்ஜுடைய உம்ராட நன்மையை அல்லாஹ் தாரான். 2 ரக்கா சுன்னத் தொழுகை லுஹாவுடைய தொழுக, 2 ரக்காத் சுன்னத் அல்லது 4 ரக்காத் லுஹா தொழுதா கண்ணியமான சகோதரர்களே சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுகிறான் என்று ஹதீஸ்ல வருது. ஒரு மனிதன் சுகமாக எழும்புறான். 360 மூட்டுக்கள் இருக்குது. இந்த 360 மூட்டுக்களுக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு சதக்கா கொடுக்கணும் அல்லாஹ்வுக்கு நன்றியாக. ஒவ்வொரு சதகா சொன்னாங்க யுஜ்ஸிஉ அன்ஹுமா ரகஅத்தானி ஸலாத்துல் லுஹா. 2 ரக்காத் லுஹா தொழுத 360 மூட்டுக்களுக்கும் கொடுக்கிற சதகாக்கு சமம் வேண்டா. ஒரே ஒரு சதகா 70 விதமான முசீபத்துக்களை பாதுகாக்கும் வேண்டா. 360 சதகா 2 ரக்காத் தொழுகை மட்டும் 360 சதகாக்கு சமம். இப்ப பாருங்க 360 70ஆல பெருக்கி பாருங்க எத்தனை முசீபத்துல இருந்து பாதுகாக்கும். ஆனா நாங்க ஆபீஸுக்கு போயிட்டு தொழுகை மறந்து லுஹாவுடைய தொழுகை, புள்ள ஸ்கூல் இருந்து வார லொஹர் தொழுகை மறந்து, கண்ணியமான சகோதரர்கள் கொஞ்சம் சாஞ்செலும்புற அசர் தொழுகையை மறந்து. அதனால் அருமையானவர்களே தொழுகையில் நாங்கள் கண்ணியமானவர்களை உறுதியாக இருப்போம். விசேஷமாக சுன்னத் தொழுகைகளில் விசேஷமாக உறுதியாக இருப்போம். அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைகிறதுக்கு இந்த தொழுகை என்ற அமலை தவிர வேறொரு அமலை பெரிதாக அல்லாஹுடைய நபி எங்களுக்கு காட்டி தரல. அதனால் அருமையான சகோதரர்களே பெரியார்களே தொழுகையில் ரொம்ப பேணுதலாக இருக்கிறதோட தஹஜ்ஜத் லுஹா வித்ர் இந்த 3ஐ மாத்திரமாவது கடைபிடிச்சுவோம். தஹஜ்ஜத் லுஹா வித்ர் முன்பின் சுன்னத்துக்கள் 10 இதையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சு நாளைக்கு மறுமையில அல்லாஹ்க்கு முன்னால வார நேரம் சில மலக்குகள் விரட்டுவாங்க, சில பேர் திரைய போடுவான். யௌமைதில் லமஹ்ஜூபூன் திரைய போடுவாங்க சில மலக்குகள் அல்லாஹ்வை பார்க்காம. சில மலக்குகள் சுப்ஹானல்லாஹ் கொஞ்சம் பேர் வாரத்தோட அவங்களோட முதுகுகளை பலகையாக ஆக்கப்பட்ட நிலைமையில மலக்குகள் காணுவான். கொஞ்சம் பேருக்கு சுஜூது செஞ்சு கொள்ள இயலா, கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலா. அருமையானவர்களே நாளைக்கு மறுமையில் நடக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றார். அதனால நானும் நீங்களும் எங்களோட குழந்தைகள் எங்களோட குடும்பங்கள் எங்களோட பெற்றோர்கள் அனைவர்களும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால சுஜூது செய்ய நிச்சயமாக ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை பார்க்க ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் தொழுகையின் பேருதலாக இருக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பே உன்னை அதிகமாக சந்தோஷப்படுத்தக்கூடிய சுஜூதை நீளமாக யா அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். தஹஜ்ஜத் தொழுகை லுஹா தொழுகை இந்த வித்ர் தொழுகையை கொண்டு உன்னை சந்தோஷப்படுத்த தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் என்கிற தொழுகையை ஏற்றுக்கொள்வாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில இந்த தொழுகையை பற்றி தான் ஆரம்பமாக கேட்கப்படும். யா அல்லாஹ் எங்களோட தொழுகையை ஷீராக்கிறியா அல்லாஹ், எங்களோட தொழுகையை ஷீராக்கிறியா அல்லாஹ். எங்களோட குழந்தைகளுடைய மனைவி மக்களுடைய சமூகத்துடைய யா அல்லாஹ் பூரா முஸ்லிம்களுடைய தொழுகைகளையும் நீ ஷீராக
நசீபாக்கிடு யா அல்லாஹ். முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் இந்த தொழுகையை கொண்டு யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை நசீபாக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் மின் நஃப்ஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹ். ஃபகத் قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين. وقال النبي صلى الله عليه وسلم أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالذكر والقرآن الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال النبي صلى الله عليه وسلم أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم. عباد الله أن الله تعالى يقول إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم ارنا الخلفاء الراشدين ابي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله تعالى عنه وعثمان ذي النورين رضي الله تعالى عنه وعلي بن ابي طالب رضي الله تعالى عنه وعن فاطمه الزهراء رضي الله تعالى عنها وعن الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن الحمزة والعباس رضي الله تعالى عنهما وعن أمهات المؤمنين وسائر الصحابة أجمعين وارض عنا عنهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم احفظ إخواننا في فلسطين. اللهم انصر إخواننا في فلسطين. اللهم تقبل شهداءهم. اللهم عاف جرحاهم. اللهم اشف مرضاهم. اللهم انقذ المسلمين في فلسطين. اللهم انقذ المسجد الأقصى من كيد اليهود. اللهم إنا نجعلك في نهور اليهود ونعوذ بك من شرورهم. اللهم أخرج اليهود والنصارى من جزيرة العرب. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يهدكم ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون.